வெல்கம் டு லேர்ன் ஃபார்மா இன் தமிழ் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நாங்கள் ஃபார்மசி சிலபஸ் எல்லாமே தமிழில் எடுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோபயாலஜி, ஃபார்மசூட்டிக்கல் மைக்ரோபயாலஜி தேர்ட் செமஸ்டரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, நான் எத்தனை 10 மார்க் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 தான் கொடுத்துருக்கேன். 10 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இது படித்தாலே கண்டிப்பாக 1 அட்டன் பண்ணிடலாம். ஸோ இதையும் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. மைக்ரோபயாலஜியில் இருக்கிற எல்லா சாப்டருமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லா சாப்டரையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ஓரளவாவது கான்செப்டை தெரிஞ்சு படிங்க. ஸோ அப்போ தான் உங்களால் எழுத முடியும். அண்ட் தென் மைக்ரோ அதிகமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னு படிக்காமல் விட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு சாப்டர் ஸ்கிப் பண்ணாலும் அதிலேருந்து 10 மார்க் 5 மார்க் வர சான்ஸ் இருக்குது. ஸோ வாங்க, இன்றைக்கி என்னென்ன 10 மார்க் இம்பார்ட்டன்ஸ்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 10 மார்க் பார்த்தீங்கன்னா, வேரியஸ் ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் பியூர் கல்ச்சர், அதாவது ஸ்டடி ஆஃப் பாக்டீரியா லெசனில் தான் இந்த கொஷின் இருக்குது. ப்ரிசர்வேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் பியூர் கல்ச்சர்னு பார்த்தீங்கன்னா 7 மெத்தட்ஸ் இருக்குது. என்னென்ன மெத்தட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, periodic transfer of fresh media, oil overlay method, storage at low temperature, storage at sterile oil, lipolysation, cryopreservation, storage in silica gel. ஸோ 7 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 7 மெத்தட்ஸையும் எழுதி நீங்கள் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரிஞ்சால் எழுதிக்கலாம். ஸோ இந்த 7 மெத்தட்குள்ள ப்ரொசீஜர் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், எவ்வளோ நாள் இன்ஹிபேட் பண்ணுறோம் அப்படின்னு, எவ்வளோ டிகிரி செல்சியஸில் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த கொஷின் எழுதுறதுக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கல்டிவேஷன் ஆஃப் வைரஸஸ் இன் லெபார்ட்ரியில் நம்ம வைரஸ் எப்படி கல்டிவேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3 மெத்தட்ஸ்: கல்டிவேஷன் ஆஃப் வைரஸ் இன் அனிமல்ஸ், கல்டிவேஷன் ஆஃப் ஸோ ரெண்டாவது மெத்தட் பார்த்திங்கன்னா, கல்டிவேஷன் ஆஃப் வைரஸ் இன்டூ எம்ப்ரியோனேட்டட் எக் அண்ட் தென் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ இந்த 3 மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சு. ஸோ அனிமல்ஸில் பார்த்திங்கன்னா என்னென்ன அனிமல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, குனியா பிக்ஸ், ஃபெரைட்ஸ் அண்ட் தென் மங்கி, ஒயிட் மைஸ் தான் ஒயிட்லி யூஸ் பண்ணுவாங்கன்னு எழுதுங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, எம்ப்ரியோனேட்டட் எக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த எக்குடைய டயக்ராம் போட்டு அதில் வந்து இருக்கிற மெம்ப்ரைன், எந்தெந்த மெம்ப்ரைனில் நம்ம இன்ஹிபேட் பண்ணுவோம் அப்படின்னு எழுதுங்க. அண்ட் தென் டிஷ்யூ கல்ச்சரில் பார்த்திங்கன்னா, ப்ரைமரி செல் கல்ச்சர், டிப்ளாய்டு செல் கல்ச்சர் அண்ட் தென் கண்டினியூஸ் செல் கல்ச்சர். இந்த 3 எழுதுனீங்கன்னா செகண்ட் கொஷின் அவ்வளோதான். தேர்ட் கொஷின் பார்த்திங்கன்னா, லேமினார் ஏர்ஃப்ளோ எக்யூப்மெண்ட், லேமினார் ஏர்ஃப்ளோக்குள்ள எக்யூப்மெண்ட் போட்டு அதோடைய ஆப்ரேட்டிங் பிரின்சிபல் இருக்குது. ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது எழுதிட்டு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எழுதுனீங்கன்னா தேர்ட் கொஷின் ஓவர். நான் உங்களுக்கு மேலாப்பில் ஆன்சர் மட்டும் எப்படி எழுதணும்னு சொல்கிறேன். நீங்கள் உள்ளே நல்லா டெப்த்தாக படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வெறும் ஹெட்டிங் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ஹெட்டிங்கில் என்னென்ன கான்செப்ட் வரும் நீங்கள் உள்ளே கொஞ்சம் டெப்த்தாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் explain how microscopic methods, staining techniques help in identification of bacteria. ஸோ ஸ்டைனிங் டெக்னிக்ஸ் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் ஸ்டைனிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஸ்டைனிங் அண்ட் தென் டிஃப்ரென்ஷியல் ஸ்டைனிங் இருக்குது. ஸோ சிம்பிள் ஸ்டைனிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 டைப் இருக்குது. டிஃப்ரென்ஷியல் ஸ்டைனிங் பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்டைனிங் அண்ட் தென் ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டைனிங்னு 2 இருக்குது. ஸோ இதுதான் கிளாஸிஃபிகேஷன். ஸோ இது மொத்தமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா தான் இந்த 10 மார்க் ஓவராலாக எழுத முடியும். ஸோ அவங்க என்னென்னு சிம்பிளாக ஒரே வார்த்தையில் கேட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைனிங் டெக்னிக்ஸ் அப்படின்னா நீங்கள் 2 ஸ்டைனிங் டெக்னிக்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் கொஷின். ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் the different factors affecting the microbial spoilage of the pharmaceutical products. ஸோ எத்தனை ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் கண்டெய்னர் இனாக்குலேஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ஃபேக்டர் அண்ட் தென் வாட்டர் ஆக்டிவிட்டி, ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல், pH, ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர் அண்ட் தென் பேக்கேஜிங் மெட்டீரியல் அண்டு பேக்கேஜிங் டிவைஸ். ஸோ இந்த மாதிரிக்க ஒரு 7 இருக்குது. ஸோ இந்த 7ஐயும் படித்து வச்சுக்கிட்டா தான் உங்களால் எழுத முடியும். அதில் என்ன எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ pH சேஞ்ச் ஆகும்போது அந்த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்
அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ அதே மாதிரி தான் வாட்டர் ஆக்டிவிட்டி இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதிகமாக வாட்டர் ஆக்டிவிட்டி இருந்தால் மைக்ரோபியல் ஸ்பாயிலேஜும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிக்கா பார்க்குறது தான் இந்த செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, explain the importance of the sterilization indicators used for the evaluation of efficiency of sterilization method. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட் அண்ட் தென் ரேடியேஷன் மெத்தட், ஃபில்ட்ரேஷன் மெத்தட், இந்த 4 மெத்தடுக்குமே ஸ்டெரிலைசேஷன் இண்டிகேட்டர் கண்டிப்பாக எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு 4 மெத்தடு என்னென்னு பாருங்கள். ஃபிசிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், ரேடியேஷன் மெத்தட் அண்ட் தென் ஃபில்ட்ரேஷன் மெத்தடு. இந்த 4 மெத்தடுக்குமே நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா ஸ்டெரிலைசேஷன் இண்டிகேட்டர்ஸ் எழுதணும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் டிஃப்ரென்ஷியல் ஸ்டைனிங், எக்ஸ்பிளைன் த ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டைனிங். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஸ்டைனிங்னா என்னென்னு எழுதிட்டு நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டிஃப்ரென்ஷியல் ஸ்டைனிங்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டைனிங் எழுதணும். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஸ்டைனிங்னா ஒன்றும் இல்லை, இப்போ என்ட்ரோபாக்டீரியேசியே ஃபேமிலி, ஈகோலை ஃபேமிலின்னு நம்ம தனியாக டிஃப்ரென்டியேட் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஷியல் ஸ்டைனிங்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டைனிங்னா என்னென்னு எழுதுங்க. ஸோ ஆசிட் ஃபாஸ்ட் ஸ்டைனிங்னா ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியா, நான் ஆசிட் ஃபாஸ்ட் பாக்டீரியான்னு 2 இருக்கும். ஸோ அது 2யும் நம்ம வந்து டிஃப்ரென்டியேட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஸ்டைனிங்னு எழுதுங்க. ஸோ 2வது கொஷின் பார்த்தீங்கன்னா டிஃபைன் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ டிஸ்இன்ஃபெக்டன்ட்னா என்ன அப்படின்னா இன்அனிமேட் திங்ஸில் யூஸ் பண்ணுறது தான் டிஸ்இன்ஃபெக்டன்ட். ஸோ மோட் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்ஷன்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா ஆல்கஹால், ஆசிட், ஆல்கலி, ஹாலோஜன்ஸ், சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட், ஆல்கஹால் சொல்லிட்டேன், அண்ட் தென் குவாட்டினரி அமோனியம் காம்பவுண்ட்ஸ், இந்த மாதிரிக்கு நிறையா இருக்குது. ஸோ அதோடைய மோட் ஆஃப் ஆக்ஷன் என்னென்ன அப்படின்னு நீங்கள் எழுதணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ ஆசிட், ஆல்கலிலாம் யூஸ் பண்ணோம்னா அதோடைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸில் இருக்கிற செல்வால் பெர்மிபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரிக்க இப்போ ஆசிட்குள்ளே மோட் ஆஃப் ஆக்ஷன் என்னென்னு எழுதணும். அண்ட் தென் ஆல்கஹால்குள்ளே மோட் ஆஃப் ஆக்ஷன், ஹாலோஜனுக்குள்ள மோட் ஆஃப் ஆக்ஷன். ஸோ இந்த மாதிரிக்கெல்லாம் ஒரு கெமிக்கல் டிஸ்இன்ஃபெக்டண்ட்டுக்குள்ளே அதோடைய ஆக்ஷன் ஆஃப் மெக்கானிசம் எழுதுனீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்பாயிலேஜ். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ஸ்பாயிலேஜ்னால் என்னென்னு எழுதணும். ஸோ சேஞ்சஸ் இன் கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட். ஒரு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டில் இருக்கிற கெமிக்கல் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். அது போக அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது, நாட் இன்டெண்டட் ஃபார் யூஸ். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது டிட்டாரியேஷன் ஆயிரும், அதோடைய தெரப்யூட்டிக் ஆக்டிவிட்டி எல்லாம் டிட்டாரியேஷன் ஆயிரும். ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்பாயிலேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஸ்பாயிலேஜ்னால் இப்போ நான் சொன்னது தான் pH, ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர், பேக்கேஜிங் மெட்டீரியல் அண்ட் பேக்கேஜிங் டிவைஸ், வாட்டர் ஆக்டிவிட்டி, ரிடாக்ஸ் பொட்டன்ஷியல். ஸோ இந்த மாதிரிக்கு ஒரு 7 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஸ்டெரிலைசேஷன், explain in detail about sterilization by radiation and chemical agent. ஸோ ஸ்டெரிலைசேஷன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்னென்னு எழுதணும். removal or effective killing of the transmissible agents like bacteria, fungi, yeast, இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்டெரிலைசேஷன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபுட் இல்லை ஆர்டிக்கல் ஆர் சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரிக்கு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்டில் இருந்து நம்ம ஒரு மைக்ரோ ஆர்கானிசமை ரிமூவ் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் தான் ஸ்டெரிலைசேஷன். ஸோ அதோடைய மெத்தட்ஸ் உங்களுக்கே தெரியும், ஃபிசிக்கல் மெத்தட், கெமிக்கல் மெத்தட், ரேடியேஷன் மெத்தட் அண்ட் தென் ஃபில்ட்ரேஷன் மெத்தட். இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் மெத்தட் அண்ட் தென் கெமிக்கல் மெத்தட் தான் கேட்டிருக்காங்க. ரேடியேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா அயனைசிங், நான் அயனைசிங்னு 2 மெத்தட் இருக்குது. அண்ட் தென் கெமிக்கல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்டன்ட் அண்ட் தென் சர்ஃபேஸ் ஆக்டிவ் ஏஜென்ட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இருக்குது. ஸோ இது 2ஐயும் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அண்ட் தென் அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அப்புறம் ஸ்டெரிலைசேஷன்னா என்ன டெஃபினிஷன் எழுதணும். இது எல்லாமே எழுதுனீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் ஓவர். 2வது கொஷின் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த மைக்ரோபியல் அசே ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ்குள்ளே மைக்ரோபியல் அசே வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அசேனா என்னென்னு பார்த்தீங்கன்னா பியூரிட்டி. நம்மக்கிட்ட இருக்கிற ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷனுக்கு நம்ம இப்போ பியூரிட்டி கண்டுபிடிக்க போகிறோம், பர்சன்டேஜ் ஆஃப் பியூரிட்டி. ஸோ அது எந்த மெத்தடில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஸோ கப்லேட் மெத்தட் அண்ட் டர்பிமெட்ரிக் மெத்தட். ஸோ 2 மெத்தடுமே வெரி இம்பார்ட்டன்ட். அது கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. நம்ம நிறையா மெத்தட் படிக்கிறோம், எவால்யூஷன் ஆஃப் பாக்டீரியோஸ்டைட்டிக் அண்ட் பாக்டீரியோசைடல் எவால்யூஷன் படிக்கிறோம்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரிசர்வேஷன் ஆஃப் கல்ச்சர் படிக்கிறோம். நிறையா மெத்தட்ஸ் நம்ம படிக்கிறனால நம்மளுக்கு நிறையா குழப்பலாம். ஸோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க எந்தெந்த மெத்தட் எப்படின்னு. ஸோ கடைசியில் மாற்றி எழுதிட்டோம்னா நம்மளுக்கு தான் மார்க் போயிடும். ஸோ லாஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட். நம்ம டிஸ்இன்ஃபெக்டன்ட் எப்படி எவல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதுலேயும் ஒரு 7 மெத்தட் இருக்குது. என்னென்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா டியூப் டைல்யூஷன் மெத்தட், ஃபில்டர் பேப்பர் அகார் பிளேட் கப் பிளேட் மெத்தட், டிச் பிளேட் மெத்தட், phenol coefficient method, Chick Martin type, and then Kelsey Skye டெஸ்ட். ஸோ இந்த மாதிரிக்கு ஒரு 7 மெத்தட்ஸ் இருக்குது. இந்த 7 மெத்தடுமே இம்பார்ட்டன்ட். ஸோ தனியாக கூட கேட்கலாம். சிக் மார்ட்டின் டெஸ்ட்டும் ஃபீனால் கோஎஃபிஷியன்ட் டெஸ்ட்டும் ஒரு 5 மார்க்கில் தனியாக கூட கேட்கலாம். இல்லை மொத்தமாக 7 டெஸ்ட்டையும் நம்மளுக்கு 10 மார்க்கில் கேட்கலாம். ஸோ எதையுமே மைக்ரோபயாலஜி பொறுத்த அளவுக்கு ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம ஏதாவது ஒன்று விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது கூட 10 மார்க் 5 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் புக்கை ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்கலாம் மைக்ரோபயாலஜி.